கோத்தகிரி ஐசிஎஸ் பள்ளி மாணவ மாணவியர் மண்டல அளவிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களை பள்ளி முதல்வர் திருமதி மகேஸ்வரி செந்தில் பாராட்டி ஊக்கமளித்தார். இத்தகைய வெற்றிகளை நீலகிரியில் பயிலும் மாணவ மாணவியர் பெறுவதற்கு காரணம் நீலகிரியின் காலநிலையே என பள்ளி தலைவர் செந்தில் கூறினார். உலக அளவிலே இந்த நீலகிரி மாவட்டம், கோத்தகிரி, உதகை உட்பட்ட பகுதிகள் காலநிலையில் சிறந்து விளங்குகின்றன. ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள சுவிட்சர்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ்க்கு நிகரான காலநிலை இந்த நீலகிரி மாவட்டத்திலே, குறிப்பாக இந்த கோத்தகிரி பகுதியிலும், இந்த குன்னூர் பகுதியிலும், உதகை பகுதியிலும் நிலவுவதால் இந்த பகுதியானது மக்கள் ஒரு அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் மருத்துவ ரீதியில எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு சிறந்த இடமாக விளங்குகிறது. இதனால் இதை முன்கொண்டுதான் ஆங்கிலேயர்கள் இந்த நீலகிரி பகுதியிலே ஆங்கிலேயர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு இங்கே இருந்து தற்போதும் இந்த ஆங்கிலேயர்கள் இங்கே அவர்கள் பரம்பரையாக இங்கே இருந்து வருகிறார்கள். இதை பற்றி குறிப்பிடும் போது சார் வின்சென்ட் சர்ச்சில் அவர்களும் இந்த நீலகிரி மாவட்டத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த காலநிலையை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். இது இந்த காலநிலையினால் நமது உடல்நிலையும் மனநிலையும் சீராக இருப்பதால் தான் இங்கு பயிலும் குழந்தைகள், இங்குள்ள பள்ளிகள் இந்தியாவிலே தலை சிறந்து விளங்குவதும், இங்குள்ள குழந்தைகள் ஒரு சிறந்த படிப்பையும் கல்வியையும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் எடுத்து அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையின் மூலமாக விளையாட்டு போட்டிகளிலும் மற்ற போட்டிகளிலும் இந்தியாவிலே தலை சேர்ந்தவர்களாக விளையாடுகிறார்கள். இதன் அடிப்படையிலே எங்களது கோத்தகிரி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஸ்கூல் ஐசிஎஸ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் ரீஜனல் அளவிலே நடைபெற்ற கால்பந்து போட்டியிலே சென்னையிலே இறுதிப் போட்டியில் பங்கேற்று ரன்னர் அப் ஆகவும், கைப்பந்து போட்டியிலே அண்டர் 19 சாம்பியனாகவும், அண்டர் 17 ரன்னர் அப் ஆகவும் திகழ்ந்து இந்த வெற்றி கோப்பையை இந்த பள்ளிக்கு இட்டு தந்துள்ளனர். தொடர்ந்து இந்த காலநிலையில் பயிலும் மாணவர்கள் எதிர்காலமும் ஆரோக்கியத்துடன் சிறப்பாக இருப்பார்கள் என்பது இந்த நீலகிரி மாவட்டத்தின் காலநிலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.